வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்துட்டு ஊட்டி கொடைக்கானல் கிடையாது. நம்ம வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அப்புகள் தான் இருக்கோம். இங்கே அடுக்குப்பாறை மலைக்கு தான் வந்திருக்கோம். ஒரு அற்புதமான பிளேஸ் தான். இங்கே கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில், அற்புதமான சிவன் கோயில். அந்த கோயில் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுக்குப்பாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேலூர்னு சொல்லுவாங்க. வேலூர் பார்த்தா எப்பவுமே பாருங்க, திரும்பி அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குது அதே மாதிரி இருக்குது. செம்மையான பிளேஸ் இது. இந்த ஒரு 3 மணிக்கு கரெக்டாக 3 மணிக்கு பனிமூட்டை எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். வேறு சிட்டிக்குள்ளே வேணால் டிராஃபிக்னால வேணால் அனலாக இருக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நேச்சுரலாக எப்பவுமே மலை பகுதி சில்லிங்காக இருக்கும். ஒரு அற்புதமான பிளேஸாக நான் பார்த்துருக்கோம். உங்கள் சூப்பரான கோயில் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, பார்த்துட்டே வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த கோயில் ரொம்ப சரித்திரம் வாய்ந்த ஒரு கோயில். நான் அடுக்குப்பாறை இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள். இது மாதிரி அடுக்குப்பாறை வேறு எங்கேயுமே இருக்காது. செம்மையாக இருக்கும் பாருங்கள். அப்படியே கையில் அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இது பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. இந்த மலைக்குன்னு தனியாக ஒரு பவர் இருக்குது. வைப்ரேஷன் உள்ள நல்ல ஒரு மலை. இங்கே தான் ஒரு சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயில் கார்த்திகை தீபமும் ஏற்றிருக்காங்க. அந்த தீபமும் எரிஞ்சிட்டு இப்போது இருட்டில் நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த தீபம் அங்கே தான் இருக்குது. இப்போ கோவிலை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இங்கே தீப யாத்திரையில் தான் பார்க்க போகிறோம். இங்கே அடுக்குப்பாறை இருக்குது, அடுக்கி வச்ச மாதிரியே இருக்குது. பல ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு மலை இது. எப்படி அருமையாக இருக்குது பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு வாங்க. இது பாருங்கள், அங்கே ஒரு அடுக்குப்பாறை பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இது எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. நம்ம வேலூர் மாதிரி தெரியாமல் ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு அப்படியே வேற்றுக்கிறதுக்கு போயிட்டு அந்த மாதிரியே இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இல்லை. நீங்கள் அப்படியே பாருங்கள், லைவாக ஃபீல் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே காமிங்கண்ணா. நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஒரு அற்புதமான இடம் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தனியாக வராதிங்க, யாராச்சும் ஒரு கைடோடு அவங்க கூட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரை கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா யாரும் இல்லை, நாங்கள் வரும்போது நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஒரு சூப்பரான பிளேஸ் இது. இது கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ராட்சச பாறை மாதிரி இருக்குது. ஒரு சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு செம்மையான பிளேஸ் அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். கோவிலே இருக்குது. சிவனை கும்பிட்டு வழிபடுங்க. அப்படியே ஆப்போசிட்டில் வாங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். அடுக்கி வச்ச மாதிரி செம்மையாக இருக்குது. இதுவும் ஒரு பிளேட்டாக அப்படியே செஞ்சு வச்ச மாதிரியே இருக்குது. மேலே தீபம் வைத்திருக்காங்க. அதுக்கிட்ட போய் முடிச்சா காமிக்கிறோம் வாங்க. நீங்கள் கண்டிப்பாக வேலூர்காராக இருந்தால் இல்லை வேலூர் வரவங்களா இருந்தால் டூரிஸ்ட் ஸ்பாட் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அமேசிங்கான ஸ்பாட் இது. கீழேருந்து பார்க்கறதுக்கு எப்படி சின்னதாக தெரிஞ்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக ராட்சச பாறை மாதிரி இருக்குது. ரொம்ப அடுக்கடுக்காக இருக்குது. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரைட் சைடில் இப்போ ஹைட் நல்லா ஹில்ஸ் மேலே ஏறி இருக்கும் நல்லாவே. ரைட் சைடில் அடுக்குப்பாறை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இயற்கையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எங்கெங்கோ தேடி சுற்றுறோம். நம்ம ஊர்லேயே இதுமாதிரி அருமையான பிளேஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு மாதிரி விசிட் பண்ணி பாருங்கள். அது ஆன்மீக ஸ்தலமாகவும் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது, ஒரு ரிலாக்ஸேஷனும் நல்லா இருக்கும். ஒரு செம்மையான பிளேஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. லோக்கலில் இருக்கலாம் இந்த மலையை விசிட் பண்ணி பார்க்கட்டும். இந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு.
வாங்க இப்போ அந்த தீபம் ஏற்றின அந்த அடுக்குப்பாறை மலைக்கு போக போகிறோம். இதான் எங்கள் மெயின் பிக்சரு. வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம், அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும்னு தோணுது எனக்கு. நீங்களும் வேலூர் சுற்றி இருந்தீங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்ல ஒரு ப்ளசன்ட்டிங்காக இருக்குது. இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள். பாறைகள் பார்த்துருப்பீங்க, ஒரு தேஞ்சி மழை பெஞ்சி தேஞ்சி எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாஃப்டாக இருக்குங்க, கல் தேஞ்சி எவ்வளோ பழையசாக இருக்கும் பாருங்கள். அப்போது இதெல்லாம் பாருங்கள், பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பழைய கல், அது கருங்கல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லை, புதுசாக மலைக்கெல்லாம் போயிருக்கேன். ரொம்ப கண்டிப்பாக இது ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான மலையாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஸ்டெப்பாக தான் ஏறணும். ஓரளவுக்கு ஈஸி தான். ட்ரெக்கிங் போனவங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். புதுசாக போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லேடிஸ்லாம் வரும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நல்லா இருக்கு பாருங்கள், அப்படியே கீழே பார்க்கும்போது அப்படியே அடுக்கு பாருமா அழகாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் மழை வந்துடும். நல்லா இருக்குது, நல்ல வியூ. வாங்க பார்க்கலாம். ஏறும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் ஏறணும். நல்லா இருக்குது மலை, உச்சியில் ஏறிட்ட ஒரு வழியாக. இந்த கல்லெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. முனையில் காலைக்கும் போது கல் பிச்சு கூட வந்துடும். ரொம்ப பழமையான மலைன்னு சொன்னேன். மணல் மாதிரி ஆகிட்டுருக்கு, நல்லா சாஃப்டாக ஆகிட்டுருக்கு மலை. ஆனால் ஒரு வழியாக ஒரு முயற்சியோடு வந்து மலை மேலே ஏறியாச்சு. மலை உச்சியில் வந்து தீபத்துக்கு பக்கத்தில் இருக்கும். நம்ம செமையான எக்ஸ்பீரியன்ஸு. மலை மேலே நின்று பார்க்கும்போது ஃபுல்லாக இயற்கையாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பாறையும் பார்க்கறது நல்லா தனியாக செப்பரேட்டாக சூப்பராக இருக்குது. நேற்று தீபம் ஏற்றினாங்க, நம்ம இனி தான் வந்தோம். தீபம் ஒன்று ஏறிட்டே தான் இருக்குது. நல்லா ஒரு இன்னும் அப்படியே நெருப்பு ஆனால் இங்கே தெரியுது, நல்லா கிட்ட போக முடியல. எந்த பயம் இல்லைங்க, இதுக்கு தைரியமாக இருக்கு. நம்ம பயப்படுறாது. இந்த இறைப்பணியில் பார்த்தீங்கன்னா, இந்த அப்புகையில் கோவில் வந்து சவுண்ட் சர்வீஸ் ஒளிவெளியை போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் ஓனருக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளோ விசேஷமாக ஒரு விளம்பரம் பண்ண சொன்னாங்க, அதனால் போட்டிருக்கோம். இந்த சர்க்கிளில் ஏதாச்சும் திருவிழா எதனா தேவைப்பட்டால் அவங்கள ஒளிவெளிக்கு கூப்பிட்டுருங்க. தம்பி உன் பேர் என்னப்பா? மகேந்திரன். தம்பி உன் பேர்ப்பா? நரேஷ். அவர் ஓனர் பேர் வந்து சிவாவா. இது மாதிரி இந்த சர்க்கிளில் ஏதாச்சும் திருவிழா ஏதாச்சும் தேவைப்பட்டால் கூப்பிட்டுங்க. ஓகே, நன்றி. பாருங்கள், இவ்வளோ பெரிய மலையில் ரிஸ்க் எடுத்து ஏறி பண்ணியிருக்காங்க, பெரிய விஷயம் தான். இது மாதிரி இவர் எவ்வளோ ஒருத்தர் நிற்கிறாரு, உயிரை துச்சமாக எண்ணி வேலை செய்கிற தலைவர். நீங்கள் பார்த்துட்டு வந்து மூலவர் இவர் செம்பன் ஜோதிநாதர். இவர் அற்புதமாக காட்சி அளிக்கிறார். அலங்காரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே கண்கோடி வேணும். நல்ல ராஜாக்கு எப்படி அலங்காரம் பண்ணிப்பாங்களோ அது மாதிரி அலங்காரம் பண்ணிப்பாங்க. நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே காமிப்பார் பாருங்கள். அழகாக இருக்குது. சர்ப்பம் எல்லாமே நல்லா பிரபையெல்லாம் வச்சு நல்லா அலங்காரமாக சூப்பராக இருக்குது.
நேற்று பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து தரிசிச்சுட்டு போனாங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அற்புதமான திருக்காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சன்னதி பார்த்தீங்கன்னா சிவன் மட்டும் இல்லை, முருகரும் இருக்கார். முருகருக்கான தனி அப்படியே பக்கத்தில் சிவன் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ரெண்டும் பக்கத்துலேயே இருக்குது. அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே பக்கத்தில் வச்சுருக்காங்க. ரெண்டுமே வேண்டிக்கலாம் நீங்கள். ஒரு அற்புதமான திருக்காட்சி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நந்தி பகவான், பலிபீடம் எல்லாமே உள்ளுக்குள்ளே கருவறைக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஒரு சூப்பரான கோவில், மன அமைதியாக இருக்குது. நல்லா இந்த கோவில் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. செம்பன் ஜோதிநாதர் பார்த்தீங்கன்னா இப்போ பேரே வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப அழகாக ராஜ கோலத்தில் நம்ம காட்சி அளிச்சிட்டு இருக்காரு. இந்த கோவைன்னு சொல்லுவாங்க, சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டைக்கு போகிறது வந்து சுரங்கப்பாதை இருக்குதா சொல்கிறாங்க. இப்போ யார் பயன்பாட்டில் இல்லை. இப்போ ஃபுல்லாக மழை வந்து தண்ணி நிரம்பிட்டு இருக்குது. சுத்தரம் வந்து அடையாளம் தெரிஞ்சதுக்கோசரம் செவரு மாதிரி எடுத்திருக்காங்க. தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு வழி வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே தான் அந்த காலத்தில் வந்து வேலூர் கோட்டைக்கு வந்து போகிறதா சொல்லப்படுது மக்கள்லாம் இல்லை. இந்த தம்பி பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் சவுண்ட் சர்வீஸில் வேலை செய்கிறார். இவர் தான் இங்கே இருக்க இடம்லாம் காமிச்சார். குகையும் கூட்டு போய் காமிச்சார். மலையில் கொஞ்சம் கூட இருக்க எப்படி போனோம் அதெல்லாம் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஏறத்துக்கெல்லாம் கூட வந்து ஹெல்ப் பண்ணார் இவர் தான். இது மாதிரி தெரியாத தகவலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் பக்தி சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆல்ரெடி போட்ட வீடியோ அந்த யாருன்னா ஆல்ரெடி போட்டுப்பாங்க. வீடியோ போடும்போது டீட்டெயிலிங்காக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். வீடியோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எல்லாமே நாங்கள் ஒர்க் பண்ணி தான் போடுவோம். இது எல்லாத்தையும் விசாரித்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். வீடியோ பார்க்கும்போது நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து ஸ்ரீசக்கரம் சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. இது மாதிரி நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. எல்லா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.